வாழ்வில் நமக்கும் சில நல்ல உறவுகளும் நண்பர்களும் வேண்டும். சிறு சிறு குறைகளை கண்டு எல்லோரையும் வெறுத்து விடுவதால் இங்கு ஒரு நன்மையும் இல்லை. உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம், சண்டைகள், மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இவை இல்லை என்றால் அந்த உறவுகளுக்குள் இருப்பது வெறும் நடிப்பாகத்தான் இருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்துவிட்டால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள். விரைவில் அதை சரி செய்து விடலாம். ஆனால் செய்த தவறை தவறே இல்லை என்று சாதிக்காதீர்கள். பிறகு என்றுமே அதை சரி செய்யவே முடியாது. கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்பது நமக்கே தெரியாது. கோபம் வரும்போது மௌனம் காக்கும் எவரும் தங்கள் வாழ்க்கையில் தோற்றதில்லை. கோபத்தில் மௌனமே அவர்களின் வாழ்வை சிறப்பானதாக்கும். குறைகளே இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை என்பதை உணருங்கள். உங்களுக்குள் இருக்கும் குறைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் யாரையும் குறை சொல்லவே உங்களுக்கு மனம் வராது. குறைகளை கண்டு எல்லோரையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கை தனிமையில் வெறுமையாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் குழந்தை பருவத்தில் செய்த குறும்புகளையும் தவறுகளையும் நினைத்து இப்போது சிரிப்பது போல் இன்று நீங்கள் செய்கின்ற தவறுகளை நினைத்து இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகும் சிரிக்கும் நிலையை உருவாக்கி விடாதீர்கள். இப்பொழுது நீங்கள் வளர்ந்துவிட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து குழந்தையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த குழந்தைகளுக்கும் குறிக்கோளும் இல்லை, லட்சியமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு குறிக்கோளும் லட்சியங்களும் கனவுகளும் நிறையவே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். என்ன நடந்தாலும் சில மனிதர்கள் யாரிடமும் நெருங்கி பழகாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் மீது விருப்பமில்லாமல் இல்லை. ஒரு சிலரால் ஏற்கனவே பட்ட மனக்காயங்களின் ரணங்கள் இன்னும் ஆறாமல் இருப்பதுதான். ஒவ்வொரு நாளும் தனிமைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். தனிமையையும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அங்குதான் உங்கள் மனதை காயப்படுத்தி கலங்கடிக்க யாரும் இருக்க மாட்டார்கள். மனதுக்குள் இருக்கும் சிலர் தந்த ரணங்களை ஆற்ற முடியாமல் தவிக்கும் பலருக்கும் யாரோ ஒருவரின் ஆறுதலான பேச்சும் சிறு தொடுதலும் கூட அனைத்து கவலைகளையும் ஆற்றும் மருந்தாக மாறிப்போகிறது. எல்லாவற்றையும் விளக்கமாக கூற வேண்டும் என்றால் அங்கே புரிதல் இல்லை என்றுதான் அர்த்தம். புரிதல்கள் இருக்கின்ற இடத்தில் விளக்கங்களும் விவரிப்புகளும் தேவைப்படுவதே இல்லை. உறவுகளுக்குள் சந்தோஷம் இருக்க வேண்டும், ஆனால் சந்தேகம் இருக்கவே கூடாது. அன்பு இருக்க வேண்டும், ஆனால் ஆணவம் இருக்கவே கூடாது. கண்டிப்பு இருக்க வேண்டும், ஆனால் கட்டாயம் இருக்கக்கூடாது. விருப்பம் இருக்க வேண்டும், ஆனால் வெறுப்பு கொஞ்சமும் இருக்கக்கூடாது. நம்பிக்கை நிறையவே இருக்க வேண்டும், நடிப்பு கொஞ்சமும் இருந்துவிடக்கூடாது. உண்மை அதிகமாக இருக்க வேண்டும், பொய் இருக்கவே கூடாது. எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரியும் அல்ல, தோள் கொடுப்பவர்கள் எல்லாம் துரோகியும் அல்ல, துணையாக வருபவர்கள் எல்லாம் உனக்கு உற்ற நண்பர்களும் அல்ல. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறும் இவ்வுலகில் யாரும் யாருக்கும் உத்தமர்களும் அல்ல. தேடி வந்து பேசும் அன்பு எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. கிடைத்தாலும் அதன் மதிப்பு சிலருக்கு தெரிவதும் இல்லை. கண்களுக்கு அருகில் இருப்பதை விட இதயத்திற்கு அருகில் இருப்பதே உண்மையான உறவு. ஏனெனில் சிலர் நம் கூடவே இருந்தாலும் அவர்களின் இதயத்தில் நாம் இருப்பதில்லை. அழிவை தருவது ஆணவம், ஆபத்தை தருவது கோபம், இருக்க வேண்டியது பணிவு, இருக்கக்கூடாதது பொறாமை, உயிருக்கு வழி உழைப்பு, வீழ்ச்சிக்கு காரணம் தயக்கம், செய்ய வேண்டியது உதவி, செய்யக்கூடாதது துரோகம், நம்பக்கூடாதது வதந்தி, நம்ப வேண்டியது உண்மை, தவறவிடக்கூடாதது வாய்ப்புகளை, தள்ளிவிட வேண்டியது சோம்பலை, நம்மை விடாமல் துரத்துவது நாம் செய்த பாவம், நம்மோடு வருவது நாம் செய்த புண்ணியம், பிரியக்கூடாதது நட்பு, மறக்கக்கூடாதது நன்றி. மிகவும் சுலபமானது. மற்றவர்களிடம் குற்றம் காண்பது மிகவும் கடினமானது. நம் குறைகளை நாமே கண்டுபிடிப்பது. உங்களோடு இருக்கும் யாரிடமும் எப்போதும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் எல்லா எதிர்பார்ப்புகளும் எப்போதும் ஏமாற்றத்தை மட்டுமல்ல, சில வழிகளையும் கொடுத்துவிட்டு செல்கிறது. சிலருடன் சேரவே முடியாது என்று தெரிந்தாலும் நம் மனதால் அவர்களை தொடர்ந்து நேசிப்பதை மட்டும் தவிர்க்க முடிவதில்லை. இதுதான் உண்மையான அன்பு என்பதை பலரும் உணர்வதும் இல்லை. ஆண்களின் அன்பு கோபப்படுத்தி விளையாடுவதில் தொடங்குகிறது. பெண்களின் அன்பு காக்க வைத்து ரசிப்பதில் தொடங்குகிறது. இதை உணராமல் இந்த இரண்டையும் தவறாக புரிந்து கொள்ளும் புள்ளியில் இருந்துதான் உறவுகளுக்குள் பிரிவுகளும் பிளவுகளும் தொடங்குகிறது. பசி அடங்கிய பின் கிடைக்கும் அறுசுவை உணவும் மனம் வெறுத்துவிட்ட பின் கிடைக்கும் அளவற்ற அன்பும் பயனற்றது. நீங்களும் உங்களை யாரும் வெறுத்துவிடும் படியான செயல்களை செய்து விடாதீர்கள். பிறகு மீண்டும் அவர்களின் அன்பை பெறுவது இயலாத காரியமாகிவிடும். வாழ்க்கை உண்மையான அன்பால் அறம் செய்யப்பட வேண்டும். வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி நேசிப்பதும் நேசிக்கப்படுவதும் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்து ஏங்கி தவிக்கும் போது கிடைக்காத அன்பு அதன் பிறகு கிடைத்தாலும் அது நமக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுத்து விடுவதில்லை. நீங்களும் உங்கள் அன்பிற்காக யாரையும் ஏங்க வைக்காதீர்கள். அது தரும் வலி மிகவும் கொடியது.
ச்ச